உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. Thank you for watching. Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்பாஞ்ச் கேக் வந்து வீட்லயே எப்படி செய்யறது ஈஸியா அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சாஃப்ட்டான கேக் வந்து செய்ய போறோம். பட்டர் யூஸ் பண்ணாமலே இவ்ளோ சாஃப்ட்டான கேக் எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स, வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 4 முட்டை எடுத்துர்க்கேன். இந்த 4 முட்டையுமே வந்து நம்ம தனித்தனியா பிரிக்க போறோம். வெள்ளைக்கரு தனியாவும் மஞ்சக்கரு தனியாவும் பிரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ தனித்தனியாக நம்ம வந்து இதை எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா பீட் பண்ண போகிறோம். நல்லா ஸ்டாப் பண்ணாமல் ஸ்பீடாக பீட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, கொஞ்சமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம பீட் பண்ண நிறையா வர ஆரம்பிச்சிடும். ஸோ எடுக்கும் போதே பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருங்க ஸ்டாப் பண்ணாமல். இப்போ நல்லா இந்த லெவல் வந்ததுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் எவ்வளோனா 1 கப் வந்து நல்லா பவுட்ரு பண்ண சுகராக எடுத்துக்கோங்க. நல்லா இந்த லெவல் அந்த முட்டையோட வெள்ளைக்கரு இந்த அடித்து இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா தான் சுகர் ஆட் பண்ணணும். ஸ்டார்டிங்லேயே நம்ம சுகர் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது க்ரீமியாக வராது, ஒரு மாதிரி தனியாக போயிடும். அதனால நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணலாம். ஒவ்வொரு டீஸ்பூனாக ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரே தரியாக போடக்கூடாது. இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. பீட் பண்ணி இந்த லெவலுக்கு வந்துடணும். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம நெக்ஸ்ட்டு பண்ணலாம். இப்போ நம்ம இதில் மஞ்சக்கரு ஆட் பண்ண போகிறோம். மஞ்சக்கரு வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த இந்த 4 முட்டைக்குள்ள மஞ்சக்கருவை தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம மைதா ஆட் பண்ண போகிறோம். மைதா நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 1 கப் மைதா. சுகர் 1 கப் எடுத்திருக்கோம், மைதாவும் நம்ம 1 கப் எடுத்துக்கலாம். மைதாவையும் நம்ம வந்து ஒரே இதுவாக போட்டுறாமல் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். பேக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆயில் வந்து 10 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம், அதாவது 30 ml. அதுக்கப்புறமா வந்து மில்க் வந்து காய்ச்சின பால் வந்து அடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து 15 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது 40 ml. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் வந்து நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம முட்டை அதிகமாக ஊற்றிருக்கிறதுனால இந்த ஸ்மெல்லுக்காக நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து கீழே வந்து பட்டர் பேப்பர் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பட்டர் இல்லைன்னா ஆயில் ஏதாவது ஒன்று வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு ஒயிட் பேப்பர் வந்து ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே திருப்பியும் பட்டர் இல்லைன்னா ஆயில் அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து ரவுண்டாகவும் நம்ம வச்சுக்கலாம், வச்சாலும் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சைட்லேயும் நல்லா இது பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச மிக்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் வந்து எப்போவுமே வந்து நம்ம ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது, 3/4 வாசி ஊற்றிக்கலாம். 3/4 வாசி இல்லைனா பாதி ஊற்றிக்கலாம். நான் 3/4 வாசி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இது மாதிரி தட்டி விட்டுருங்க, அப்போ தான் பபிள்ஸ் இல்லாமல்
மீதி இருந்த மிக்ஸை வந்து நான் கப் கேக்காகவும் இது பண்ணியிருக்கேன். இதுலேயுமே 3/4 வாசி ஊற்றிக்கிறது நல்லது. ஃபஸ்ட்டு நம்ம ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கேக்கை உள்ளே வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரீஹீட்டும் வந்து 150ல் வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் போல் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேக் வச்சதுக்கு அப்புறமா 150 டெம்பரேச்சர் வந்து 150ல் வச்சுக்கோங்க. நம்ம டைமர் வந்து 30 மினிட்ஸில் வச்சுக்க போகிறோம். ஏன்னா 2 ஷிஃப்டாக வைக்கிறதுனால ஃபஸ்ட்டு 30 வைக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 30 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இந்த 30 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்மளுக்கு 30 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. 30 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா 150 வந்து 170 டெம்பரேச்சர் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு 10 மினிட்ஸ் போல் டைமர் வைக்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா மேலே ப்ரௌனிஷாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இது செய்கிறோம். இப்போ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ப்ரௌனிஷாக நல்லா மேலே இருக்குது. சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுக்கலாம் வெளியில். இப்போ நம்ம ஒரு நைஃப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம இது பண்ணிக்கலாம். கேக் சைடில் ஒட்டி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் கேக்கை வெளியில் எடுக்கணும். நான் சைட்லேயும் வந்து பட்டர் பேப்பர் போட்டிருந்ததுனால நான் 2 சைடும் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ மேலே ஒரு பிளேட் வச்சு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள் கேக் ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம கீழே போட்ட பட்டர் பேப்பரையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேக் கட் பண்ணி காட்டுறேன். உள்ளே எப்படி இருக்குது வெளியில் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்கிறதையும் பாருங்கள். பாருங்க கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டான கேக் வந்து நம்மளுக்கு ½ அன் ஹவர்லேயே ரெடி பண்ணிடலாம் வீட்லேயே. இனிமேல் கடையில் வாங்கணும்னு தேவையே இல்லை. ரொம்ப சூப்பராக நம்மளே ஈஸியான ஸ்டெப் தான் எல்லாமே. இதுக்கு பட்டரும் தேவையில்லை, வெளியில் எதுவுமே வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு நம்ம இவ்வளோ சூப்பரான கேக் ரெடி பண்ணிடலாம். எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து கப் கேக்கு. நான் எக்ஸ்ட்ரா இந்த மிக்ஸை வந்து கப் கேக்காக ஊற்றிருந்தேன். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்கிறத பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு.